இந்த ஆகாருடைய சம்பவத்தை நீங்கள் வாசித்தால் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் அந்த சூழ்நிலையில அவ விரும்பினது என்னன்னா அந்த பிள்ளை வந்து சாகிறத நான் பார்க்க மாட்டேன், இல்லாட்டி அவளுக்கு எப்படி இருந்திருக்குன்னா ஐ எம் நாட் ஏபிள் டு ஹியர் த கிரை. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவன் அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து கேட்க கூட இல்லைங்க, ஆண்டவரே என் பிள்ளையின் சத்தத்தை கேளுங்க அப்படின்னு அவ கூப்பிட கூட இல்லை. ஆண்டவரே என் பிள்ளை எப்படியாச்சும் காப்பாத்தி என் கையில கொடுங்க. அவ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா she never cried out. நான் சொல்றேன், சில வேளைகள்ல நீங்க கடந்து போகிற சூழ்நிலைகள்ல ஆண்டவரை கூப்பிடுறது கூட நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இங்க இனிமேல்ட்டு கூப்பிட்டு என்ன நடக்க போகுது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இது இந்த பிள்ளை உயிரோடு வருவதற்கு அல்லது இந்த காரியம் மீண்டும் எங்க வாழ்க்கையில் நடப்பதற்கு, இந்த குடும்பத்துல நாங்க இந்த மீண்டும் இந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைங்க. முடிஞ்சிருச்சு கதை, அது அப்படியே அமைதியா முடிஞ்சிட்டா போதும். என்னால் இதை பார்க்க முடியல. உங்களை ஜெபிப்பதற்கு கூட ஒரு விசுவாசம் இல்லாத நிலைமையில இனிமேல் இதை குறித்து பேசுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற நிலைமை நீங்க வந்திருக்கலாம். நான் சொல்லுவேன், தேவன் செய்கிறார் எப்படி தெரியுமா? நான் விரும்பினதை காட்டிலும் அதிகமாய் அவர் செய்கிறார். மோர் தேன் வாட் ஐ டிசையர்ட்.